அடுத்ததாக பலஸ்தீன் நாட்டை சில முக்கியமான நாடுகள் அங்கீகரிச்சிருக்குது. அதுல பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீன் ஒரு நாடாக, அது ஒரு நாடு உரிமை உள்ள நாடாக இருக்கும் என்று சொல்லி அங்கீகரித்து தங்களுடைய அங்கீகாரத்தை தெரிவிச்சிருக்கணும். இது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு நெருக்கடியும், அதே நேரத்தில் பெரிய அடியும் மாதிரியும். அதே நேரத்தில் இந்த 3 நாடுகளும் சொல்லிக் கொண்டது வேண்டாம், இந்த அங்கீகரிக்கப்பட்ட பலஸ்தீன்ல ஹமாஸுக்கு இடமே இல்லை, ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லிகள இது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு சாதகமான நிலை. ஹமாஸை இந்த 3 நாடுகளுமாக சேர்ந்து வெளியேற்றி ஆகணும். இஸ்ரேல் கேட்கும், இந்த ஹமாஸ்காரர் பக்கத்தில் இருந்து கொண்டு எங்களோட எந்த நேரமும் சொரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறது சொல்லிக்க இந்த 3 நாடுகளும் என்ன செய்யணும் என்றால் ஹமாஸ் இயக்கத்தை வெளியேற்றி ஆகணும். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி என்னென்றால் இந்த நாடுக்கு இவங்களை கலைக்கணும் மண்டே, இந்த பலஸ்தீனர்கள் இதில் இருக்கக்கூடாது, இந்த நாடாக போகட்டும் என்று நினைச்சு கொண்டுதான் இந்த நாடு போல வில்லண்டத்தை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த பிரித்தானியா, மற்றது கனடா, மற்றது ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அந்த பலஸ்தீனத்தை அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. இது ஒரு நல்ல நிலைமை தான், நல்ல நிலைமை. நடுவே சண்டையை வச்சு கொண்டிருக்கிறதை பார்க்க ஹமாஸ் போராளிகளை வெளியேறி நீங்கள் என்னவா செய்யுங்க, இல்லை ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகுங்களோ என்று சொல்லி பிரித்தானியாவும் கனடாவும் ஆஸ்திரேலியா கேட்கக்கூடும், அல்லது வேறு ஒரு மெக்கானிசத்தின் மூலம் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இன்னொரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்க.